எல்லே ടൗൺ വരയ്ക്ക് പോകണം. മെയിൻ റൂട്ടിൽ ട്രെയിനില്ല. ആമുല നാളെ ಹೋಗೋ. ഒന്ന് മാറിക്ക് കാറിന്റെ മുന്നില്. மன்னிச்சிருங்க ஐயா, மெயின் ரோடு வரைக்கும் விட்டுறீங்களாங்க ஐயா? மன்னிச்சிருங்கவா, ഒന്ന് മാറിപ്പോ കേളവാ. ஐயா டவுனுக்கா? ஐயா நீங்களா? என்னை ஞாபகம் இருக்குங்களா? நான் தான் உங்ககிட்ட பார்த்தா படிச்சு சண்முக சுந்தரம். அப்படியா? குடுங்க பையா, ஏறுங்க வாங்க வாங்க. அவங்க ஏத்திட்டு போகாத கூட வருத்தம் இல்ல. தமிழ்னு சொல்லி ஏளனமா பேசிட்டு போயிட்டாங்களே. இப்பெல்லாம் யாருங்க தமிழர்களை மதிக்கிறாங்க? கன்னடக்காரனும் சரி மலையாளக்காரனும் சரி கொஞ்ச தூரம் லிஃப்ட் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க. ஆமாங்க ஐயா. எது வரைக்கும் போறீங்க? மகளுக்கு பையன் பிறந்திருக்கு. பட்டவையில் இருக்கிற அமலா ஆஸ்பத்திரிக்கு போறேன். ஆமா, நீ நல்லா படிக்க பையனாச்சு, இப்ப என்ன பண்ற? விவசாயிங்க ஐயா. ஏன்பா, படிச்ச படிப்புக்கு உண்டான ஏதாவது ஒரு நல்ல வேலையா போயிருக்கலாமே. நான் படிச்சதே விவசாயம் தாங்க ஐயா. நீ கூட சொல்லுவீங்களே இளைஞர்களும் விவசாயத்தை காப்பாற்ற வரணும்னு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். யார் அது டயரிங் ஐமா? இந்த ஆளுதான் உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்காம போனாலா? இப்ப நான் போறேன் பாருங்க லிஃப்ட் கொடுக்காம. சண்முக சுந்தரம் வண்டி எடுத்துக்கா. வண்டி இதை பஞ்சராட்டம். എടാ ചക്ക, ഇവിടെ നിങ്ങൾ പെട്രോൾ പമ്പ് ഉണ്ടാ? അത് വെകുതോളം പോവാണ്. ഗുരുവായൂരപ്പ, தடத்து மேல வண்டி விட்டு போயிருக்கு. இது எப்படி வண்டி ஓட்டிட்டு போறது? நீ பாத்து பாப்பா. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லைங்க ஐயா, தங்கச்சி இருக்கு, வரம் தேடிட்டு. சண்முக சுந்தரம் வண்டி நிறுத்துக்கலாம். பாவம், இது பெட்ரோல் இல்லையாட்டு, ஏத்திக்கலாம். ஏத்திக்கலாங்களா ஏத்திடலாங்களா? பாவம்பா. ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகி விடுவார். இதை உணரப்பா நீ? ஐயா, இத கொஞ்சம் புரியுற மாதிரி அவங்களுக்கு தெரியுற மாதிரி கொஞ்சம் சொல்றீங்களா? இது உங்களுக்கு புரியாதுப்பா. உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒருத்தன் தாழ்ந்த இடத்துல இருக்கிறவங்க ஏளனமா நினைக்கலாம், பார்க்கலாம். ஆனா ஒரு சூழ்நிலைன்னு வரும்போது எல்லாருமே சமமான நிலைமைக்கு வந்துடுவோம். முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். இவர் கன்னடம், அவர் மலையாளம், நான் தமிழ். பேசுகிற பாஷையில் தான் இந்த பிரிவினையெல்லாம். இந்த மாதிரி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவினையாக இருந்ததுனால தான் நாமெல்லாம் அடிமையாக. ஆனால் இனிமே அப்படி இருக்காது. இந்த மாதிரியான காரணத்தை வச்சு நம்ம நாட்டை துண்டாட நாம் விட மாட்டோம்.
முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருக்கும். இத கூட ஒரு தமிழன் தான் உறக்க சொல்றாங்க ஐயா. அப்படி இல்லைப்பா, எல்லார் மனசுலையும் நல்ல எண்ணம் இருக்குது. ஆனால் என்ன அதை வெளிக்காட்டிக்கிறது தான் சூழ்நிலை யாருக்கும் வரதில்லை. இதுக்காக இனிமேல் இவங்களை நம்ம குத்தி காட்டி பேச வேண்டாம். ஏன்னா நாம் எல்லாருமே இந்தியர்கள்.